Praise the Lord. அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடித்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பானவர்களே, இன்றைய தினம் ஆண்டவருடைய இதய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். எத்தனை பேர் எத்தனை வீடுகளில் திரு இதய ஆண்டவருக்கு இந்த வீட்டை சமர்ப்பித்திருக்கிறீர்? எத்தனை பேர் இந்த வீடு, இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்ற எழுத்து, இந்த வீட்டுக்கு தலைவர் யாரு? தஞ்சாவூரில் ஒரு தியானம் கொடுக்கும் பொழுது நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்கு தலைவர் யாருன்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் சூசியாப்பர், ஒருத்தர் சொன்னார் அந்தோணியார், ஒருத்தர் சொன்னார் கோவிந்தசாமி. திரும்பி நான் கேட்டேன், உங்களுடைய வீட்டுக்கு தலைவர் யாரு? இதில் என்ன சந்தேகம்? எங்க வீட்டுக்காரன் தான் அப்படின்ற. சரி, நான் அது கொஞ்சம் வித்தியாசமாகவே சொன்னேன். உங்களுடைய இல்லத்துக்கு நீங்க தலைவரும் தலைவிதான். ஆனால் அது ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த இல்லம் யாருள்ளதாகும்? அப்ப அந்த இல்லத்துக்கு தலைவர் யாரா இருக்கும்? இயேசு கிறிஸ்து. திரு இதய ஆண்டவருக்கு நம்முடைய இல்லங்களையே முதலாகவே சமர்ப்பிக்கணும். அவருடைய ஒரு போட்டோ, திரு இதய ஆண்டவருடைய போட்டோ எத்தனை வீட்டில் இருக்கு? அத்தனை வீட்டிலும் இருக்கு. ஆனா அது ஸ்தாபனம் செய்ய வேண்டாமா? இந்த இல்லம் திரு இதய ஆண்டவருடைய இல்லம், அவருடைய தலைமை. ஏனென்றால் அந்த இதயத்தையே ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது அவர் துடித்திருக்கிறாரா இல்லையா? குத்தினவரை அவர் ஏதேனும் சொன்னாரா? அதிலிருந்து ஒழுகி விழுந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் அந்த கண்ணிலேயே பார்வை சற்று குறைவாயிருந்த அவனுக்கு பார்வையை கொடுத்தது. பிரியமானவரே, நம்முடைய குடும்பங்களிலும் குறைகள் உண்டு. குறையில்லாத குடும்பங்கள் உண்டா? எல்லா குடும்பங்களும் நிறைவாக இருக்கா? உலகத்தில் எந்த குடும்பமும் நிறைவாக இருக்கிறது என்றது சொன்னதே கிடையாது. ஒரு குறை இருக்கதான் செய்யும். எல்லாம் இருந்தாலும் சகோதரி கரெக்டா சொன்ன, எல்லாம் இருந்தாலும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அவங்க சொன்னது நான் சொல்லல, சகோதரி சொன்னாங்க. சகோதரி இப்ப சொன்னதுதான் சொல்றேன். எல்லாம் இருந்தாலும் நோ பீஸ் ஆஃப், அது என்ன? அது அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதயம், நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் மட்டும்தான். ஒரு கணவனுடைய இதயமோ, ஒரு மனைவி இதயமோ, ஒரு தகப்பன் இதயமோ, ஒரு தாயின் இதயமோ கிடையவே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடியே தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். தனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் செய்தால் அந்த தகப்பனுக்கு பிடிக்காது, அந்த தாய்க்கு பிடிக்காது. அப்பொழுது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கசப்பானதாக இருக்கும். உன்னை பெத்து போட்டதிலேயே நான் வெட்கப்படுகிறேன், அதுக்கு பதிலாக ஒரு தென்னை மரத்தை வைத்திருக்கலான்ற. ஆயுள் பூராவும் எனக்கு கனி கொடுத்துட்டு இருக்கும் அது. சரியா?
சொல்லக்கூடிய எத்தனையோ பேர். அந்த மகளுடைய குற்றங்களும் குறைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் அந்த பெற்றோர்களுக்கு இல்லை. அந்த கணவனுடைய தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயம் மனைவிக்கு இல்லை. மனைவியினுடைய சீரான போக்குகளை கண்டுகொள்ளக்கூடாத இதயம் கணவனுக்கு இல்லை. ஒத்து போகக்கூடிய இதயம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனுசரித்து போகக்கூடிய இதயம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை, என் இதயத்துக்குள்ளவே உங்களுக்கு இடம் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், தந்தையே நான் என்னை அர்ப்பிக்கிறேன் என்றார். அவர் சொன்னதுக்கு மேலே நமக்கு என்ன உண்டா? நாம் அதுக்கு எத்தனை முறை சொல்லணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். சமர்ப்பணம், சமர்ப்பணம், அர்ப்பணம், அர்ப்பணம், அர்ப்பணம் என்று ஆபேலின் இடத்திலேயே ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டது என்ன? ஒரு சமர்ப்பண பலி. காயின் இடத்திலே ஆண்டவர் கேட்டார் ஒரு சமர்ப்பண பலி, ஒரு அர்ப்பண பலி வேண்டும் என்று கேட்டார். அந்த ஆபேல் தனக்கு இருந்ததிலேயே சிறப்பானதையே ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயன் அர்ப்பிக்கான். அர்ப்பணம் தானே, எப்படி வேண்டுமானாலும் அர்ப்பணம் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் சமர்ப்பணம் செய்யலாம், எப்படி வேண்டாலும் ஒப்புரவாகலாம், எப்படி வேண்டாலும் ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் இதயபூர்வமாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் இதயத்துக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போதான் சொல்லி முடித்தோம். இதயத்துக்கு என் இதயத்துக்கு ஒப்பான அந்த அளவுக்கு நம்மளிடத்திலேயே கெஞ்சுறார். கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? நம் தோட்டத்திலேயே உதவாக்கரையான செடிகளும் இருக்கும், உதவக்கூடியதும் இருக்கலாம். உதவாக்கரை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும். உதவுகின்றது அது மேய்ந்து போனால், ஆடு மேய்ந்தாலும் மாடு மேய்ந்தாலும் தாங்குமா? தாங்குமா? சொந்த மாடா இருந்தாலும் சொந்த ஆடா இருந்தாலும் பெரம்பு எடுக்குமா எடுக்காதா? ஒரு அடி கொடுக்குமா கொடுக்காதா? செல்ல பிராணியான நாயா இருந்தாலும் அத்துமீறினா, பிரியமானவரே, அந்த அளவுக்கு மனிதனுக்கு மனித இயல்பு இருக்குமானால், நம்மை படைத்த அந்த தேவனுக்கு எல்லாம் கொடுத்து நம்மை நிறைவாகவே பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட உன்னை சிட்டித்த பொழுது கரவிடாமல் உன்னை சிட்டித்தேனே, அந்த வெண்மையான உம்முடைய உள்ளத்தையே நான் தேடும் பொழுது, என் இதயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உன் இதயம் துருப்பிடித்ததாக இருக்கிறது, கரைப்பட்டதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது, சமர்ப்பிக்கும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது ஆபேலை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடன் செல்லுவோம், வேத வசனத்துக்கு கடன் செல்லுவோம். லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்திலேயே 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றுவதற்காக எங்கே கொண்டு வந்தார்? ஆலயத்தில் கொண்டு வந்தார்கள். யாரு? யாரு?
இந்த உலகத்தை படைத்தவனையே, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவனையே, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவனையே சாதாரண மனிதனாக நம்மில் ஒருவராக பிறந்த ஒரே காரணத்துக்காக, பிறக்க வைத்த ஒரே காரணத்துக்காகவே தந்தையின் திருவுளம், நீ அவ்வாறு ஒரு பெண்ணின் உதரத்திலேயே நீ பிறக்கப்பட வேண்டும், கருவறையில் நீ உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வீகத்தையும் மனித தன்மையையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி உம்மிடத்தில் இருக்கும். மனிதனோடு சேரும் பொழுது மனித தன்மைகள் எல்லாம் நீ புரிந்து கொள்ளும். தெய்வத்தோடு சேரும் பொழுது தெய்வீக தன்மையை நீ உணர்ந்து கொள்ளும். இங்கே ஒருவர் மனிதனாகவும் தெய்வமாகவும் இருக்கிறார். சாதாரண ஒருவராக இருக்க முடியுமா? அசாதாரணமானவன் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அந்த காணிக்கையாகவே சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்திலேயே அந்த தாயின் உள்ளம், மோசையின் சடங்கு, மோசையின் சட்டம், அது அப்படியே கடைபிடித்து கொண்டு வந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் கேட்டார், சிறந்த கனி ஒன்று எனக்கு காணிக்கையாகவே வைக்க. மோசே இடத்தில் கேட்டார், தலைப்பேறுகள் அனைத்தையும் எனக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும், உன் முதல் கனியே எனக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இன்று பல பேரும் சொந்தமாக இடமோ வீடோ இருக்கக்கூடிய ஆளுங்க பூச்செடிகள் எல்லாம் வச்சிருக்கும், காய்கனிகள் செடிகள் வச்சிருக்கும். ஒரு பூ பூத்தால் அந்த பூ என்ன செய்யும்? அது எடுத்துட்டு வந்து முதல்ல யாருக்கு வைக்கும்? ஆண்டவர் கொடுப்போம். முதல் கனி. ஏதேனும் ஒரு கனி உண்டானால் அந்த கனி அது எங்க கொண்டு செல்லும்? கடவுளுக்கு, கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. மனிதனிலும் தலைப்பேர் என்று சொல்லக்கூடியது முதல் கனி. அது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு. எத்தனை பேர் கொடுத்திருக்கிறீங்க? Praise the Lord. நான் இறைவார்த்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு வில்லேஜுக்கு சென்றிருந்தேன். அந்த வில்லேஜில் சென்ற பொழுது பல வீடுகளை நான் சென்று ஜெபம் செய்வதற்காக சென்றேன். அந்த வீடுகளிலே இந்த வீட்டின் எங்களுடைய குல தெய்வம், எங்களுடைய குல தெய்வம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? குல தெய்வம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் கேட்டேன், குல தெய்வமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு தெய்வம் தான் இருக்கு, அது இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கு என்ன குல தெய்வம் தனியவே? நீங்க என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? எங்க அந்தோணியார் தான் குல தெய்வம். யாரு? நல்ல வேளை என் பேரை வச்சுக்கிட்டு நானே உள்ள வாழ்ந்துருக்கிறேன். அப்போ நீங்க அவரை குலதெய்வமா வைக்கும்போது ஏசு ஆண்டவர் யாரு? அவரு தெய்வம்தான், அவரும் தெய்வம்தான். தெய்வம் இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டேன், ஆனா இவரு தான் முக்கியம். யாரு முக்கியம்? இவருதான் முக்கியம். அந்தோணியாரு. அப்புறம் ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டிலேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் சுற்றி பூவெல்லாம் வச்சுருக்கு. பாவம் ஏசப்பா பக்கத்துலேயே இருக்கு, அவருக்கு பூவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னம்மா இது? இது யார்? இது எங்கள் குல தெய்வங்க. யார் இது?
செபஸ்தியார், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, தெரியுமா, தெரியும், அவர் இந்த உடம்பில் இந்த அம்பெல்லாம் வச்சுக்கிறவர் தான். அதே தாங்க, அவரே தாங்க, அவரே தான் எங்களுக்கு, அவரு தான் தெய்வம். இவர் யாரு? அவரு தெய்வம் தான். அவரு செத்துட்டாரு. என்னது செத்துட்டாரா? ஏன் அவர் உயர்த்து எழுந்ததா தெரியலையே உங்களுக்கு? நான் பார்த்ததே இல்லைன்றா. ஆண்டவரே, நான் இந்த வில்லேஜுக்கு வந்ததே தப்பு, இந்த கிராமத்துக்கு வந்ததே தப்பு, நான் ஓடியே போயிடுறேன். இப்படி ஒரு பழைய போதனையில் ஏதோ சாங்கிய சம்பிரதாயங்கள் என்ற முறையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இடத்துல மக்களுக்கு சென்றேன். 3ஆம் நாளிலேயே அங்கே மக்களை எல்லாம் கூட்டி இறைவார்த்தை காலையில் இருந்து நடத்திட்டு இருந்தேன். எங்கூட அருள் தந்தை சிற்றரசு இருந்தார். அவர் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வந்திருந்தார். ஜெபெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இந்த செய்தியெல்லாம் நான் சொன்னேன். தயவு செய்து எல்லா வீடுகளிலும் திரு இதய ஆண்டவருடைய ஒரு ஃபோட்டோவே, படத்தையே நீங்கள் வைக்கணும். இன்றிலிருந்து திரு இதய ஆண்டவர் தான் எங்களுடைய இல்லத்துக்கு தலைவர். அப்படி நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பைபிள் இலவசமாக தருவேன் என்றார். எல்லாருக்குமே ஒரு பைபிள் இலவசமாக தருவேன் என்றார். எல்லாரும் எழுந்துட்டான். நாங்கள் வச்சுக்கிறோம். அங்கே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கு, அதில் இருந்த திருதய ஆண்டோட போட்டோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வில்லேஜுக்கு திரும்ப நான் சென்றேன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுத்த பைபிள் நல்லா தான் இருக்கு. திருதய ஆண்டவரையே முதல் அந்த வாசல்லே வச்சிருக்கிறாங்க. இந்த இல்லத்தின் தலைவர் திருதய ஆண்டவர். 5 ஆண்டுகள் கழித்து சென்ற பொழுது ஒரு மாற்றம். பிரியமானவரே, எத்தனை ஆண்டுகள் கழித்து என்பதல்ல, நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்புருவாகும் பொழுது, ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கப்படும் போது, அர்ப்பணம் செய்யப்படும் பொழுது, அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை பொழியக்கூடிய விதத்திலேயே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, விடுதலை பயணத்திலேயே 13ஆம் அதிகாரத்திலேயே 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 13:11 விடுதலை பயணம் வாசி. சென்று கருப்பையிலேயே அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அனைத்தையும் எனக்கு சொந்தம் என்றார் அவர். நாம் என்ன செய்யறோம்? நான் விட மாட்டேன், நான் தர மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இதானே அவர் கேட்கிறாரு. கொடு, எனக்கு கொடு என்று. நான் தரமாட்டேன். அந்த வகையிலேயே ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு உள்ளது என்று பூரண மனதோடையே கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பூரண உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும். பூரண உள்ளம், பூரண மனம், அதான் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு சொல்றோம் இல்லையா? பூரணமாக இருக்க வேண்டும். அறகுறையாக அவர் கேட்கவில்லை. உன்னுடைய சமர்ப்பிப்பதல், உன்னுடைய அர்ப்பிப்பதல் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே உன் மனம், உன் உள்ளம் முழுமையாகவே எனக்கு சொந்தமாக வேண்டும். அப்படி விட்டு கொடுப்பதாயிருந்தால் நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அதற்காகவே ஒன்றே ஒன்று, ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு குடும்பம் ஆவதற்கு முன்னே என்ன வரும்? ஒரு குடும்பம் ஆவதற்கு முன்னே புரியல. ஒரு குடும்பம் ஆவதற்கு முன்னே திருமணமானா ஒன்னும் குடும்பம் ஆகாது, அவ கணவன் மனைவி தான் ஆகும். ஒரு குடும்பம் என்று சொன்னால், ஒரு திருக்குடும்பம் என்று சொன்னால் மன்ன மரியாளும் யோசேப்பும் சேர்ந்த குடும்பம் இல்லை. அதற்கு ஒரு குழந்தை இருந்தனால் தான் திருக்குடும்பம் என்று சொல்லுகிறோம். கணவன் மனைவிக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது குடும்பம். அந்த குடும்பத்தை ஒப்படைக்க வேண்டும். யார் இடத்துலயே? அந்த ஆண்டவருக்கு ஒப்படைக்கணும். ஆண்டவரே, கணவனும் மனைவியுமாக இரு உடல்களாக எங்களை சேர்த்து வைத்து ஒரு உடலாக நாம் மாற்றப்பட்ட பிறகு உம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு முதல் கனியை கொடுத்ததனாலேயே ஒரு குடும்பமாகவே நாங்கள் பரிகோஷிக்க வேண்டும் என்றால், உம்மை போற்ற வேண்டும் என்று சொன்னால், இதோ இந்த குடும்பத்தை முழுமையாக உமது கரத்திலேயே ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அந்த கணவன் அதற்கு பிறகு என்ன ஆகும்? தகப்பனாய் மாறிவிடும். அந்த மனைவி தாயாக மாறிவிடும். அப்ப தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த குழந்தையை ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அந்த குடும்பம் முழுவதாக ஆண்டவருக்கு சொந்தமாகிவிடும். காரணம் என்ன? அந்த குழந்தை யாருக்கு சொந்தம்? அந்த குழந்தை அந்த பெற்றோர்கள் சொந்தமாக இருந்தாலும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்படைக்கும் பொழுது அந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் அந்த குழந்தையினோட வளர்ச்சியும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமும் அந்த குழந்தையினுடைய எதன தேவை என்பதையோ அறிந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் அந்த குழந்தைக்கு அது கொடுக்க மாட்டாரா? தருவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளவே இருப்பதனால தானே இந்த இல்லத்தின் தலைவர் யாரு? இந்த இல்லத்தின் தலைவர் யாரு? அந்த நிலைக்கு நாம் வரணும். அவர் இந்த தலைமை தாங்குவதாயிருந்தால், அவர் இந்த பதவிக்கு வருவதாயிருந்தால், நான் அவருக்கு தொண்டனாய் இருக்கிறதுனாலே என் குடும்பம் அவருடைய பார்வையிலேயே செழிப்பாய் இருப்பதற்காக, அவருடைய நலன்களை எனக்கு வந்தடைவதற்காக, அவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக அவரே என் குடும்பத்துக்கு தலைவராய் இருக்க வேண்டும். கணவனும் மனைவி மாத்திரமல்ல, அவருடைய தலைவரே ஒப்படைக்கப்பட்ட அவர் அதை பொறுப்பிலேயே வந்து தலைமை தாங்கி நடத்தும் பொழுது நமக்கு ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதே போலவே நம்ம சமூகத்திலேயே எத்தனையோ உறவுகள் நமக்குண்டு. கணவன் மனைவி தாயின் தகப்பனும் ஆகிறோம், சகோதரி சகோதரமார் உண்டாகிறோம், உறவுகள் பெருசாகிறோம், வலுதாகிறோம். எல்லாம் சேரும்போது பெரிய சமூகமாக மாறி அந்த பெரிய சமூகத்திலேயே ஒரு நலனை பாதுகாக்குவதற்காக நாம் ஒரு மதத்தை சேர்ந்து இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ மதம், ஒரு கிறிஸ்துவரை போல வாழணும், அந்த கிறிஸ்துவினை போல நாம் இருக்கணும் என்ற எண்ணங்கள் என்ற ஆசைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக, சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணமாகவே உலகத்தின் போக்குப்படியான ஆசைகளும் அதே போல நம்மளுடைய எண்ணங்களும் வளரும் பொழுது நாம் சில நேரங்களிலேயே தவறி போவதுண்டு. அந்த நேரத்திலேயே மீண்டும் நமக்கு ஒரு முன் வியாதியாக, முன் உதாரணமாக, ஆண்டவரே நான் வழி தவறி போனாலும் உன் இதயத்தில் இருந்து என்னை எடுத்து விடாது. சங்கீதம் 51:11 சொல்லுவதுண்டு. தாவீது என்ன சொல்றார்? அந்த தூய ஆவியானவரே என்னிடமிருந்து எடுத்து விடாதே என்று. காரணம், அர்ப்பிக்கப்பட்ட இந்த இதயத்துக்குள்ளவே வந்து வாழ வேண்டிய இயேசு கிறிஸ்து வழியாக இலவசமாகவே நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி அந்த உள்ளம் தூய்மை இல்லாத காரணத்தினாலே, வாசம் செய்கின்ற அந்த உள்ளம் தூய்மை இல்லாத காரணத்தினாலேயே உம்முடைய உள்ளம், உம்முடைய இதயம் திறந்த கோவிலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கோவிலுக்குள்ள யார் இருக்க வேண்டும்? ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? ஆவியான வடிவத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதிராகவே
நீ சிந்தித்ததும் நீ செயல்பட்டதுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் வழியாகவே அவர் புண்பட்டால், வேதனைப்பட்டால், அவர் நொந்தால், அவர் கட்டப்பட்டால் அவர் என்ன செய்யும்? உம்மை விட்டு விலகி நில்லும். ஆனால் தாவீது செய்த அர்ப்பிக்கப்பட்ட அந்த இதயத்தையும் அர்ப்பிக்கப்பட்ட தாவீதும் அந்த தவறு செய்ததனாலேயே அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது பிரியமானவரே. அதனாலே அவர் உணர்ந்து கொண்டு அவர் சேர்க்கிறார், உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து விட. பிரியமானவரே, நாம் எப்போது அவருடைய இதயத்துக்கும் விரோதமாக, அவருடைய இதயத்துக்குள்ள வராத நேரங்களிலேயே நமக்கு ஏதேனும் விதத்திலே ஒரு தவறு காரணமாக இருக்கலாம், ஒரு குற்றமாக இருக்கலாம், அந்த நேரத்திலேயே உணர்ந்து கொண்டு நான் தவறு செய்துவிட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவரே, நான் களங்கமற்றவனாய் இல்லை ஆண்டவரே, குற்றம் உள்ளவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகவே உம் இதயத்துக்குள்ளே நான் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்ற வேண்டும், என் இதயத்தை நீ கழுவ வேண்டும். இந்த திருதய ஆண்டவருடைய திருவிழாவிலேயே நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கருத்து அதுதான், ஆண்டவரே உம்முடைய இதயத்திலிருந்து வழிந்து ஒழுகிய அந்த இரத்தத்தினாலே என்னை கழுவும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நாம் சமர்ப்பிக்கின்ற எதுவாயிருந்தாலும், நான் ஒப்புருவாகின்ற எதுவாயிருந்தாலும், ஒப்பு கொடுக்கக்கூடிய எதுவாயிருந்தாலும், அர்ப்பணம் செய்யக்கூடிய எதுவாயிருந்தாலும் அந்த அர்ப்பணத்தையும் சமர்ப்பணத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். நீ தருகின்றது எதையும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கடவுள் தராதது ஒன்று நம்மிடத்தில் உண்டு. எல்லாம் கொடுத்திருக்கிறார் அந்த கடவுள், சகலமும் கொடுத்திருக்கிறார் அந்த கடவுள். அவர் கொடுக்காதது ஒன்று நம்மிடத்தில் உண்டு, அவர் தரல. அவர் தராதது ஒன்று நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நம்ம சாமர்த்தியத்தினாலேயே, நம்ம திறமையினாலேயே. அவர் அது கேட்கிறார், நான் தராத ஒன்று நீ சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நான் தராத ஒன்று நீ சேர்த்து வைத்திருக்கிறேன், அது என்னிடத்தில் கொடு என்றார். அது என் இதயத்துக்குள்ளவே நீ கொண்டு வா என்றார். அது என்ன? இது அவர் கொடுத்தாரா? அவர் கொடுத்தாரா? நாம் தேடி கண்டுபிடித்துட்டோம், குறுக்கு வழியிலோடு சம்பாதிச்சோம் இல்லையா? பாவம் எப்பொழுதுமே இருளில் தான் உண்டாகுமா? ஒளியில் பாவம் இருக்காது, இருக்குமா? கண்ண மூடனா இருள் என்று சொல்லக்கூடியதல்ல. இருள் என்றது இருள், பாவம், இந்த பாவத்துக்கு மறுபெயர் தான் இருள் என்றது. அந்த ஆண்டவர் கேட்கிறார், என் முன்னிலையிலே வந்து என்னை நாடி என்னை தேடி என்னிடம் ஒப்படைக்க நீ கொண்டு வந்திருக்கக்கூடியது, என்னிடம் சமர்ப்பிக்க நீ கொண்டு வந்திருக்கக்கூடியது, அர்ப்பித்து நீ செல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே என் உள்ளம் ஏங்குகின்றது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அந்த ஏக்கத்தோடு உள்ள இதயம் உள்ள அந்த ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஒப்பு கொடுக்க தயாராக இருந்தால் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்முடைய குற்றங்களும் குறைகள் எல்லாமே எல்லாம் நீக்கக்கூடிய விதத்திலேயே அவர் இருக்கிறார். இன்று திருவிழாவிலேயே வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே அந்த இதயத்துக்குள்ளவே நம்முடைய இதயம் புகுத்துமானால் நம்முடைய இதயமும் அவருடைய இதயமாக மாறும். மாறுமா? மாறுமா? ஒரு காலையில் சொல்லுங்களேன், இன்னொருத்த குரலில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்க. இதுதான் சாட்சியம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சாங்கி சம்பிரதாய பிரகாரம் எழுத்து மூலம் தர வேண்டிய அவசியம் இல்லை, வானோളം அவரை புகழ்த்தக்கூடிய அவசியம் இல்லை. வான் தூதர்களோடு சேர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா என்றது. இந்த ஹல்லேலூயா என்ற வார்த்தை வான் தூதர்கள் சொல்லக்கூடியது. அந்த வான் தூதர்கள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அவர்களும் சேர்ந்து ஆண்டவரை போற்றும் பொழுது அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய ஆசீர்வாதமும் நம் மீது பொழியும்.
வான்மழை, அது நமக்கு தெரியாது. விசுவசிக்கணும். இந்த நிலையிலே நாம் இப்போ புதிய உணர்வு பெற்றிருக்கிறோம். புதிய உணர்வு பெற்றிருக்கிறோம். மலாக்கி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலேயே மிக தெளிவாகவே ஒன்று சொல்லுகிறார். மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்னே வழியை ஆயத்தம் செய்வேன், அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று எந்த கோவிலே? நம்முடைய வீடு, நம்முடைய வீடு, திரு இதய ஆண்டவர் வசிக்கின்ற அந்த வீடு, அந்த இல்லம் நமக்கு இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறார். அங்கே நான் வருவேன், உங்களோடு வாசம் செய்வேன். வெளிப்பாடு புத்தகத்தில் உங்க வாச கதவை நான் தட்டுவேன், இறக்கமான உள்ளே வந்து நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறது வாசிச்சிருக்கிறோம். இதையே தான் ஆண்டவர் மலாக்கி புத்தகத்தில் சொல்லுகிறார். நீ திறந்து கொடுப்புமானால் நான் வருவேன் என்றார். அடுத்து வாசிங்க. இதோ வருகிறார் என்றார். படையின் தலைவர், படைகளின் தலைவர் ஆண்டவர். படைகளின் தலைவரும் படைகளின் ஆண்டவரும் ஒருவரே தான். அதானே? நான் நினைத்தால் சிலுவையிலே தொங்கி என்னை கைவிட்டீரா என்று கண்ணீரோடு அழுத பொழுது இந்த படைகளின் தலைவர் படை அனுப்ப முடியாதா? கோடி தூதர்களை அனுப்ப முடியாதா? பிரியமானவரே, நமக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் அவரை விட்டால் வேற வழி இல்லை. புனிதர்கள் எல்லாம் இருக்கட்டும், நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். எந்த புனிதர் வேணாலும் இருக்கட்டும், எந்த புனித வேண்டுமானாலும் இருக்கட்டும். செபத்தியார் ஆனாலும் அந்தோணியார் ஆனாலும் யோசிப்பா யார் ஒன்றும் இருந்துட்டு போட்டோம், நான் அதெல்லாம் சொல்லலை. நம்மை போல மனிதனாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து அவர்கள் புனித வாழ்க்கையை வாழ்ந்தனா புனிதர்கள் ஆகிட்டோம். ஆனால் முதலிடம் யாருக்கு? முதலிடம் யாருக்கு? அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. அதுதான் விடுதலை பயணத்திலேயே, அதுதான் யோசுவா சொல்லுகிறார். யோசுவா புத்தகத்தில் யோசுவா சொல்லுகிறார், நீங்க யார் என்ன இக்கடி கட்டு போனால் எனக்கு கவலை இல்லை, நானும் என் குடும்பமும் ஆராதனை தெய்வத்தையே வழிபடுவேன். இது சொல்லணும். யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நீ என் பாதை பார்த்துக்கோ, நீ உன் பாதை பார்த்துக்கோ. உன் வழி வேற, உன் வழி வேற. என் வழி ஆண்டவருடைய வழி. 3ஆம் அதிகாரம் மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. என் இல்லத்தில் உணவு இருக்கும்படி 10 பங்கை கொண்டு வந்து களஞ்சியத்திலே சேர்த்து வை. வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை சோதித்து பார் என்றார். பாருங்கள் என்றார் அர்த்தம் என்ன? பாருங்கள் என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏய் பார் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அந்த வாணியில் சொல்லல. நீங்க கொண்டு வரக்கூடிய காணிக்கைகளை பற்றி சொல்லவில்லை. அது பணமோ வெள்ளியோ சொன்னமோ கேட்கவில்லை. மாறாகவே நம்முடைய இதயத்தை அவர் கேட்கிறார். பூர்ணமான இதயத்தை அவர் கேட்கிறார். தூய்மையான இதயத்தை அவர் கேட்கிறார். உன்னுடைய பணமோ உன்னுடைய வெள்ளியோ உன்னுடைய நகையோ எனக்கு தேவையில்லை. நான் என்ன பிச்சைக்காரனா? என்னிடம் இல்லாததா? உன்னுடைய இதயம் அது தூய்மையாக இருக்க வேண்டும். அது என்னுடைய இதயத்துக்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும் என்றார் அவர்.
ஆகவே மலாக்கி புத்தகத்தில் சொல்லக்கூடியது என்ன? காணிக்கைகளை பற்றி, தசமபாகத்தை பற்றி மாத்திரமல்ல. தப்பா புரிந்துக்க வேண்டாம். நம்முடைய 24 மணி நேரத்திலேயே 10% என்றது என்ன? இருபத்தி 24 மணி நேரம் நமக்கு இருக்கு. அதில் 10ல் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கணும். அதுக்குதான் இந்த குடும்பம் கடவுளுக்கு அர்ப்பிக்கப்பட்ட குடும்பமாயிருந்தால், கடவுளோடு ஒப்புருவாக்கப்பட்ட குடும்பமாயிருந்தால், இயேசு கிறிஸ்து வழியாகவே நம்மை அவருடைய இதயத்துக்குள்ளவே ஒப்புருவாக்கி இருந்ததாகவே நாம் உணர்ந்து கொண்டால், குடும்பத்திலேயே மிக முக்கியம் கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் சேர்ந்துள்ள ஜெப வழிபாடு. அந்த ஜெபத்திலே, ஒற்றுமையுள்ள ஜெபத்திலேயே, கூடியுள்ள ஜெபத்திலேயே அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். 1 மணி நேரம் நான் சொல்லவில்லை, 2 மணி நேரம் நான் சொல்லவில்லை. 24 மணி நேரத்திலேயே நீங்கள் 10ல் ஒரு பங்கு அவர் கொடுக்கும் பொழுது ஒரே நேரத்தில் கொடுக்கணும்னு நான் சொல்லவில்லை. பக்கத்தில் ஒரு இடத்துலையே ஒரு வீட்டுக்கு சென்றேன். அந்த வீட்டில் மாமியார் இருக்கு, மருமகள் இருக்கு, அப்புறம் இன்னொரு பாட்டி வேற இருக்கு, எல்லாரும் இருக்கு. நான் போன உடனே அந்த பாட்டி என்கிட்ட, தம்பி உட்காந்துட்டான், அவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா. இங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்களே, அவங்களுக்கு காது கேட்காது. இல்லைம்மா, அவங்களுக்கெல்லாம் காது ரகசியம் தான் சொல்கிறீங்களே அப்படின்ற. அது தனியாக அப்படி வாரீங்களா? அப்படியா, கொஞ்சம் அப்படியே தனியாக வாரீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த வீட்டில் அந்த மருமகளுக்கும் என் பொண்ணுக்கும் ஒத்து வரவே வராது. எப்போ பார்த்தாலும் சண்டை அப்படின்னு. என்ன சண்டை? அவள் எல்லா வேலையும் தான் செய்கிறா. அவன் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுக்கிற நேரத்திலேயே என் பொண்ணு சும்மா இருப்பாளா? அப்போ தான் 2 துணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது துவைச்சு போடுறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே. அப்புறமா மெஷினில் தானே தோட்டம். மெஷின் எங்கே இருக்க? இந்த பாறாங்கல் தான் இருக்கு அப்படின்னு. அப்போ துவைக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து துவைக்கலாம், இல்லை உடனே வேணுமா? அப்போ அவள் சொல்லுவான், நான் இப்போ தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கேசட்டு போட்டு ஆண்டவருடைய பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவான். அது அப்புறமே கேட்கலாம், இன்னும் நேரம் எவ்வளோ இருக்கு, வெயில் போயிடும், அதுக்குள்ளே நீ துவைச்சி போட்டுருன்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணுவாங்க. அப்போது இந்த பேத்தி மாதிரி, அவங்களுக்கு பேத்தி மாதிரி தானே இருக்கேன் நான். அவங்களுக்கு மருமகள், அவங்க மருமகளுக்கு பேத்தி மாதிரி சொன்னால், அது துணி எடுத்துகிட்டு போய் சோப்பு போட்டு ஊற வச்சுட்டு அந்த துணியை கையில் எடுத்து அந்த கல்லில் ஒரு அடி, அல்லேலூயா, இன்னொரு அடி, அல்லேலூயா. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஏதாவது ஜெப வழிபாடு நடக்குதா அப்படின்னு வேணும். அப்புறம் துணி ஒரு அடி 2 அடி அடித்த பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஜெபிக்க சொல்லுவோம்ல. அப்போ நம்ம வேகமாக அலேலியா அலேலியா அலேலின்னு சொல்கிற மாதிரியே டமா 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 அலேலியா 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 அலேலியான்னு அடிச்சிட்டான். கடைசியில் இன்னும் உரத்த குரலிலே சொல்லுங்கன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் உரத்த குரலிலே அலியிலே சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா உரத்த குரலிலே அலியிலே சொல்லி ஓங்கி அடித்தான். நாராக கிழிஞ்சு போச்சு துணி. அடிச்சே கிழிச்சிட்டாங்க துணி. இந்த அம்மா சொன்னான், அவள் அலியிலே சொல்லி அடிச்சே கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு. எனக்கு புரியல முதல்ல, அடிச்சே கிழிச்சு போட்டாங்களா? துணி கிழிஞ்சு போச்சுங்க, அல்லிலேக்கு அவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னா. ஆமீன். அல்லேலியா துணி கிழிகிற அளவுக்கு பலம் இருந்திருந்தா இந்த அல்லிலே சொல்லும்போது எங்கே எட்டும்
எங்கே எட்டும்? அங்கே எட்டும் போது அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? யாரா அது சத்தம் போட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஆளை அனுப்ப மாட்டான்? அனுப்புமா அனுப்பாதா? வருவான்ட்டாரா? என் தூதர்களை அனுப்பி என்று வாசிக்கின்றோமே நம்மோ. மலாக்கி புத்தகத்தில் நம்ம என்ன வாசிச்சோம்? என் தூதர்களை நான் அனுப்புவேன். உன் கூக்குரல் எப்போ என் காதுகளில் எட்டுறதோ அப்பொழுது நான் என் தூதர்களை அனுப்புவேன். பிரியமானவரே, அந்த தூதர்கள் எப்போ வரலாம் என்று காத்திருக்கிறார். நேரம் காலம் காத்திருக்கிறார். எப்போ அந்த குரல் வரும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆயத்தம். அதுதான் நம்முடைய வீட்டில் உள்ள கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் சேர்ந்து கூட்டாகவே இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவர் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவரே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் சமாதானத்தில் இருப்பதாக நம்ம சொல்ல முடியாது. சமாதான குறைவு எல்லாருக்கும் தான் இருக்கும். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சமாதானம் வேண்டும் தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தவங்ககிட்ட நம்ம சமாதானத்தை பகிர்ந்துக்கோன்னு சொல்லும்பொழுது நம்ம சிரிக்கலைன்னா கூட உண்மையிலே சமாதானம் கொடுக்குறானா? உண்மையிலே சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறானா? இல்லவே இல்லைங்க. ஒப்புக்கு செய்கிறோம். அடுத்தவனை காண்பிப்பதற்காக, அந்த குருவானவர் சொன்னதுக்காக, அவர் பார்ப்பதற்காக. அவர் பார்த்து விடுவாரா, இவர் திரும்பி பண்றாரா இல்லையான்னு பார்க்க மாட்டாரா? ஆனால் அவர் பார்க்கணும். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திரு இதயத்துக்குள்ளவே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பானது எல்லாமே நீக்கப்பட வேண்டும். அவ்வாறு நீக்கப்படும் பொழுதுதான் அந்த இனிதான அந்த இதயம் நமக்குள்ளவே பிரவேசிக்கும். கல்லான இதயத்தை நீக்கி படிச்சிருக்கோம் இல்லையா? எசேக்கியேல் படிச்சிருக்கிறோம். கல்லான இதயத்தையே, நமக்கெல்லாம் கல்லான இதயம் தாங்க, எல்லாருக்கும் தான், நான் உள்பட. அந்த பாடலே ஒன்று இருக்கு, கல்மனம். அது சும்மா எழுதுனதா? சும்மா எழுதுனதா? இல்லை. பிரியமானவரே, நாம் இதெல்லாம் மறந்து விடுவோம். எல்லாத்தையும் மறப்போம். எல்லாத்தையும் மறப்போம். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் யார்கிட்ட இருக்கிறோம்? உறுதியாக நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை இப்போ யார்கிட்ட இருக்கு? பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. பொய் சொன்ன 12:30 மணி ஆகுது. எல்கேஜிக்கு யூகேஜிக்கு போன பிள்ளை ஸ்கூலில் இருந்து வந்திருக்குமா தெரியல. கேட்டாண்ட கொண்டு விட்டுருப்பான், அவன் கேட்டு திறந்து உள்ள விட்டுருப்பான்னு தெரியல. அவன் சோத்தை கெட்டி நான் காத்தாலே வந்துட்டேன், வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்துட்டேன், 8 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வந்துட்டேன். சோத்தை கட்டி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையே தெரியல. யாரு? இல்லை, அவன் எப்படி போனான்னு தெரியல. வேலைக்கு பஸ்ஸு கிடச்சிதா? நான் எப்படியா வந்துட்டேன். ஒரே சிந்தனையோட ஆண்டவரே 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 என்று ஒரு சிந்தனையோட நீங்களும் நானும் இருக்க முடியல. முடியுதா? முடியுதா? இல்லை. ஒப்புக்கு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் மெய், உண்மை. உண்மையுள்ளவராய் இருந்தால் மட்டும்தான் அந்த இதயத்துக்குள்ளவே நாம் இருக்க முடியும். ஆண்டவருடைய திரு இதயம் என்பது சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. அந்த இதயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இதயத்துக்குள்ளவே தேவையானது என்னவோ அது நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார்.
அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் பொழுது அந்த உள்ளம் நமக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல் நீங்க இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை போல் நீங்க இருக்க வேண்டுமா? அது எப்படி? அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், பரிவு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், சாந்த குணம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பகிர்ந்து வாழ்வராக இருக்கணும். 7 காரியம் இங்க சொல்லிட்டாங்க. 7 காரியம் சொல்லியாச்சு. நம்பிக்கை விசுவாசம் வேண்டாங்க, விடுங்க. இந்த 7 காரியத்திலேயே நான் இப்ப கடந்து வர போறேன். நான் சரி பார்க்கும்போது என்னை பார்த்து என்னமா பெரிய சொல்ல போற, குண்டு வச்சிருக்கிறாரு, குண்டு அமிட்டு விட்டு போறாரு தெரியல, வெடி வைக்க போறாரா தெரியல. இந்த 7 காரியங்களிலும் நாம பின்தங்கி இருக்கிறோம், பின்தங்கி இருக்கிறோம். இரக்கம் என்றார். என்ன இரக்கம்? நீ தான் எங்கள் மேல இறங்கணும், நான் இறங்கணும், நான் இப்படிதான் இருப்பேன். பரிவு என்றார். யார் மேல் பரிவு காட்டணும்? நீ தான் காட்டணும். அன்புங்கிறா. ஏன் அன்பு காட்டணும்? இந்த மூஞ்சிக்கிட்டு அன்பு காட்டுறோமா? இந்த முகர கட்ட அன்பு காட்டுறோமா? இந்த கேடு கட்டவ வேற என்னம்மா? அது எங்க அகராதியிலே கிடையாது, எங்க அகராதியிலே கிடையாது. மன்னிப்பு எங்க அகராதியிலே கிடையாதுன்ற. செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்றான். செத்த பிறகு நீ என்னத்தை மன்னிக்க போற? சொல்லுக்கு குறையே இல்லை, செத்தாலும் பரவாயில்லைன்ற. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்றான். செத்து போன பணம் இன்னும் வாய் திறக்குமா என்ன? உன்னை மன்னிச்சேன்னு சொல்ல போறானா? அவ கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க? செத்த பிறகு என்னடி மன்னிப்பு, நீ தான் புணமாக கிடக்கிற நாய் மாதிரி படுத்து கிடக்கிறேன்னுவா. அவள் அதை விட பெரிய கேடியாக இருக்கும். இதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் இந்த தூய இதயம் படைத்த அந்த ஆண்டவர், திரு இதயம், ஆண்டவரே 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 என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிற உன்னுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாய் இருக்க வேண்டும்? தூயது 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 என்று சொல்லும் பொழுது அந்த தூய்மைக்கு விக்கனமாய் இருக்கக்கூடியது என்ன? முக்கியமானது பாவம். அதற்கு மன்னிப்பு. பாவத்தையே செய்கிறோம், மன்னிப்பு கோருகிறோம், மன்னிப்பு அவர் தருகிறார். நாம மன்னிக்கிறோமா? அடுத்தவனை மன்னிக்கிறோமா? அடுத்தவன் நாம் மன்னிக்கிறது கிடையாது. நாம் மட்டும்தான் சுயநலவாதிகளாகவே இருக்க வேண்டும் என்றார். சுயநலவாதிகளாக, பொதுநலமல்ல. பிரியமானவரே, அந்த மன்னிப்புகின்ற இதயம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவருடைய தூய்மையான அந்த இதயம் நமக்கும் கிடைக்கும். அதிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் புத்தகத்திலேயே 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1:28 வாசிங்க. 1:28. ஆமா, 1 சாமுவேல் 1. ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஏன் அர்ப்பணிக்கிறார்? ஏன் சாமுவேலின் தாய் அந்த சாமுவேலை ஏன் அர்ப்பணிக்கிறார்?
குழந்தை இல்லாமல் மலடி என்று அவமானப்பட்ட அவளுக்கு அன்னாள் ஏக்கத்தோடையும் கண்ணீரோடையும் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, என்னுடைய மலட்டுத்தன்மையை குறித்தோ என்னுடைய குழந்தை இல்லாதனால் அவமானத்தின் குறித்தோ நான் வேதனைப்படவில்லை. ஆனாலும் சக்களத்தி என்ற ஒருவள் என்னை கேலியும் கிண்டலுமாகவே பண்ணும் பொழுது என்னால் அது சகித்து கொள்ள முடியாது. அதனால எனக்கு ஒரு ஆண் குழந்தையே வேண்டும் என்றார். நானா இருந்தா என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏண்டி உனக்கு தான் குழந்தை இல்லைன்றான். ஒரு குழந்தையே வேண்டும் என்று கேள, இதுல என்ன நீ ஆண் குழந்தையா வேணும்னு கேட்கிறேன்னு கேட்க மாட்டானா? கேட்பீங்களா இல்லையா? அப்ப கேட்கறதுலயே குறை வேண்டான்ற. நாம் ஆண்டவரிடத்திலேயே கேட்கும் பொழுது அது விலை உயர்ந்ததா இருக்கணும். அதுக்காக பென்ஸு கார் கேட்கல, அதுக்காக சரவணா பவன்ல சரவணா நிறைய நகை நட்டெல்லாம் கேட்கல. விலை உயர்ந்தது என்றது என்ன? நம்முடைய இதயத்துக்குள்ளவே இருந்து வரக்கூடிய நியாயமானது. பிரைஸ் தி லார்ட். அன்னாள் கேட்டாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தையே வேண்டும் என்றால், அந்த ஆண் குழந்தையை நீ கொடுத்தால் அந்த ஆண் குழந்தையை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கின்றேன், அர்ப்பிக்கின்றேன் என்றார். உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் யாருக்கு சொந்தமாகும்? அதற்கு பிறகு நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா? ஆனால் நாம் எல்லோரும் வாய் பேச்சு தானே பேசுகிறோம். நம்ம ஆண்டவருக்குன்ற கொடுக்குறோமா? சடங்கு, ஞானஸ்தானம், பாப்டிசம் சடங்கு நம்ம கொடுக்குறோம். அதை கடவுளுக்குன்னு கொடுக்குறோமா? ஆடம்பரமாக இருக்கணும், கோலாகலமாக இருக்கணும், 10 பேர் வாழ்த்தணும், 10 பேருக்கு சோறு போடணும், நம்மளை பாராட்டணும், இது ஒன்று தானே. ஆனால் அன்னாளினுடைய வேண்டுதல் என்ன? நீ கொடுத்தால் உனக்கு கொடுப்பேன். பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்கள் எல்லாம் வர்ற வழியிலேயே மாதா கேவி இல்லை அந்தோணியார் கேவி அந்த மாதிரி பல எழுதுங்க. அந்த பரீட்சை எழுத போகிற நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து என்ன வரும்? நான் பாஸ் ஆனால் 2 மெழுகுவர்த்தி கொளுத்துறேன், நான் பாஸ் ஆனால் 2 மெழுகுவர்த்தி, 2 மெழுகுவர்த்திக்கு நான் உன்னை பாஸ் பண்ணி விடணுமா? கேட்க மாட்டாங்களா? 2 மெழுகுவர்த்தி நான் கேட்டேனா? என்ன நீங்களும் நானும் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நானும் என் பாட்டியும் இந்த குதிரை மேல இருக்கக்கூடிய புண்ணியவான் ஒருத்தர் இருக்கார்ல, சந்தியாகப்பர், சென்ட் ஜார்ஜ், அவர் கோவிலுக்கு நான் சின்ன பையனாக இருந்தேன். என் பாட்டி என்னை கூட்டிகிட்டு போன நேரத்திலேயே அந்த கோவில் எடப்பள்ளின்னு சொல்லுவோம், கொச்சி பக்கத்தில் இருக்கு. பெரிய கூட்டம் வரும், லட்சக்கணக்கில் ஜனங்க வருவாங்க. இடித்து தள்ளிட்டு தான் போய் அந்த குதிரை மேலே அவர் உட்காந்துட்டு இருப்பார். அது மேலே போய் அவர் முத்திட்டு வரணும். அந்த திருவிழாவுக்கு போனோன்னா முத்திட்டு வரணும். அவர் பாட்டி என்னை லைனில் போயின்னு இருக்கு. பாட்டி முத்தம் அவர் குதிரை காலில் தொட்டு முத்தம் வைக்கிறாரு. குதிரை அப்புறம் அவர் போட்ட ஷூ மேலே தொட்டு முத்தம் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஈட்டி ஒன்று கையில் வச்சுருக்கேன், அந்த ஈட்டியை தொட்டு முத்தம் வைக்கிறான். அந்த பாம்பு வாய் இதை தொட்டு நாக்கு தொங்குது, அதை தொட்டு முத்தம் வைக்கிறான். அந்த வாலை தொட்டு முத்தம் வைக்கிறான். என்ன கேட்டான், ஏன்டா நீ நிற்கிற? எனக்கு கை எட்டலை அப்படின்னு. அப்புறம் அவங்க தொட்டு என்னையும் முத்தம் வச்சுட்டு கொண்டு போனேன். நான் கொஞ்சம் தூரம் அப்படி போனேன். ஏன் பாட்டி
அவர் கால் ஷூ தொட்டு மொத்தம் ஷூ வெளியே தானே போடுவோம் அம்மா. அவர் அந்த பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு பிசாசு தானே சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. அந்த பிசாசு வந்து பாம்பு தான் சொன்னான். அந்த பாம்பு ஏன் தொட்டு முத்தன? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? நானா நீ பெருச? நான் என்ன சொல்றேன் அதை கேட்கணும். அங்கே யாரடா யாருக்கு முடிவு பண்ண போகிறது யாரு தெரியும்? அங்கே போகும்போது நான் செத்து போகும்போது அங்கே யார் முடிவு பண்ண? இவரா வரான்னு எனக்கு என்ன தெரியும்ன்றான். அதனால் அவரும் வேணும் இவரும் வேணும் எல்லாரும் வேணும் எனக்குன்னா. எப்படி இருக்கு? நடந்த காரியம் தான் சொல்கிறேன். நான் சின்ன வயசுல நான் அனுபவித்த கதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்குள்ள வரும்போது தான் இந்த கதையெல்லாம் புரிஞ்சுது. அந்த பாட்டு செத்து போச்சு, எல்லாம் போயிடுச்சு, அது பாட்டு விஷயம். இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் அல்லேலூயா ஒருவரே நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்றார். 2 எஜமானர்களை ஒருபோதும் உங்களாலே பணிவிடை. அப்போ நாம யாருக்கு பணிவிடை செய்யணும்? திரு இதய ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும். திரு இதய ஆண்டவரை நம் கோவிலில் இருப்பது போலவே நம்ம வீட்டிலையும் இருக்கணும். நம்ம வீடும் அவருக்கு ஒப்படைக்கப்படணும். இது திரு இதய ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் இயேசு ஆண்டவர். இந்த வீட்டின் தலைவர் இயேசு ஆண்டவர். இதுதான் நம்முடைய கோஷங்களாக இருக்க வேண்டும், வேற ஒன்று இருக்கக்கூடாது. அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே எந்த அசுத்தங்களும் வரவே வராது. இந்த வீட்டின் தலைவர் இயேசு என்று எழுதி வைத்திருந்தால் அந்த வீட்டுக்குள்ளவே எந்த ஆவியும் பிரவேசிக்கவே முடியாது, அது யாரையும் தீண்ட முடியாது. அந்த வகையிலேயே நாம் இந்த திருதய ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலேயே அர்ப்பண மனோபாவத்தோடையே நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பிக்கின்ற விதத்திலேயே, சமர்ப்பிக்கின்ற விதத்திலேயே, ஒப்புருவாக்கின்ற விதத்திலேயே, ஒப்பு கொடுக்கின்ற விதத்திலேயே இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, தன் தந்தையினுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதே போலவே அவருடைய உள்ளமும் அவருடைய இதயமும் அவருடைய மனமும் அவர் நினைத்தது போல நிறைவேறுவதற்காகவே நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படி அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அந்த கருவி துரும்பு பிடிக்காது, அது அழிஞ்சு போகாது, என்றும் பளிச்சுன்னு இருக்கும். இருக்குமா? இருக்குமா? அந்த ஒரு எண்ணத்தோட, அந்த ஒரு விருப்பத்தோட ஆண்டவருக்கு கொடுப்போம். 10ல் ஒரு பங்குன்றது நம்முடைய நேரத்தை கேட்கிறார், நேரத்தை கொடுப்போம். அந்த நேரத்திலேயே ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்போம், ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபிப்போம், குடும்பமாகவே ஜெபிப்போம், குடும்பத்தின் ஐக்கியமாக ஜெபிப்போம். ஐக்கியப்படுகின்ற அந்த குடும்பத்திலேயே திருதய ஆண்டவருடைய அந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த நாளிலேயே அந்த குடும்பத்துக்குள்ளவே ஆண்டவருடைய அக்னி அபிஷேகம் அங்கே நம்மையில் இறங்கும். மூடப்பட்ட அந்த அறைக்குள்ளவே அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த ஆவி இறங்கியது போலவே நாமளும் ஜெபிக்கக்கூடிய இடத்திலேயே அந்த ஆவி இறங்கும். அது திரு இதய ஆண்டவருடைய உள்ளம் போன்று, மனம் போன்று, அவருடைய சிந்தனை போன்று, அவருடைய திட்டங்கள் போன்று நம்ம குடும்பங்களிலும் அது நிகழட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.